அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக அன்பு சகோதரர் கிஷோர் கே சுவாமி அவர்களுடைய கோடான கோடி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். அவர்கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வரவேற்றலாம். வணக்கம் திரு கிஷோர் அவர்களே. வணக்கம். அதாவது நேற்று நைட்டு ஒரு 12:30 மணிக்கு ஐயா ஸ்டாலின் வந்து நம்ம இபிஎஸ் அவர்களுக்கு கால் பண்ணாராம். கால் பண்ணிட்டு ரொம்ப குஷியோ, உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். யாருங்க அப்படின்னு சொல்லி இபிஎஸ் கேட்டதுக்கு நான் தாங்க ஸ்டாலின் பேசுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கட் பண்ணிட்டாரு அப்படின்னு. நான் பேசுறதுல வீபோன் அப்படின்ட்டு. ஆனா என்ன இதுன்னா இபிஎஸ் பத்தி தெரிஞ்சவங்கலாம், எடப்பாடியார் பத்தி தெரிஞ்சவங்கலாம் அது 9:30 மணி 10 மணிக்கு தூங்கிடுவாரு. சரியா தெரியும். காலையில 5 மணிக்கு அப்ப அன்லஸ் சம் இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு அமித்ஷா மீட் பண்ணாரு, லேட் நைட் தான் மீட் பண்ணார். அந்த மாதிரி இருக்கிறத தவிர்த்து அவர் இது பண்ண மாட்டார். இன்ஃபேக்ட் யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். 2021 தேர்தல் கடைசி 4-5 நாள் கேம்பெயின் வந்து 4 நாள் கேம்பெயின் அவர் வந்து சேலத்துல தான் பண்ணார். ஓகே. அவருடைய வீடு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் ஹைவே இதில் அந்த பகுதியில் தான் இருக்குது. அங்கே அவர் வந்து இந்த கேம்பெயின் முடிச்சுட்டு போகிறாரு. ஈவினிங் எல்லாரையும் அனுப்பிடுவார், எல்லாம் கிளம்பி போங்க அப்படின்ட்டு. அந்த டேஷ்போர்டில் அந்த அந்த டெம்போ ட்ராவலர் இருக்கும் இல்லையா, அதில் அந்த சாப்பாடு அதை அங்கே சாப்பிட்ருவார். சாப்பிட்டு ஒரு பேக் ஒன்று இருக்கும், அந்த பேக்கில் அந்த பாக்ஸ்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு மாட்டிப்பார். பேக்கை மாட்டிக்கிட்டு இல்லை சாவி, வீட்டு சாவி எடுத்துப்பார். எடுத்துகிட்டு டிரைவர்கிட்ட இந்த மாதிரி நாளைக்கு வந்துருப்பா, 8 மணிக்கு காலைல வந்துருப்பா, காலைல போயிடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவரே கொடுத்துருந்தா அவரே போய் உள்ள போய் போட்டு தூங்கிடுவார். இதுதான் அவருடைய ஹேபிட். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவருக்கு இந்த அதிரடி லேட் நைட்டில் உட்காந்து அதிரடி இதெல்லாம் 9 மணிக்கு சாப்பிட்டா தூங்க அவர் ஒரு நீங்கள் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி எப்படி இருப்பார்? நாலு முழுக்க உழைச்சிட்டு வந்து 9:30 மணி 10 மணிக்கு தூங்கிடுவாங்கல்ல, அதுதான் அவருடைய நேச்சர். ரைட்டு. ஆனால் அவரை பற்றி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இப்போ 2-3 நாளாக வழக்கமாக நம்ம நடுநிலை நாதஸ்கள் இருப்பாங்க இல்லையா, நல்லா வாசிப்பாங்க. ஆனால் அவங்க இப்போ 2-3 நாளாக ஒரு வேளை அதிமுக கொஞ்சம் எட்ஜ் எடுக்குதோ, திமுக கொஞ்சம் பின் தங்குதோ, ஸ்ட்ராட்டஜியில் ஸ்டாலின் கொஞ்சம் தடுமாறிட்டாரோ, இபிஎஸ் ரொம்ப வேகமாக இருக்காரோ அப்படின்ற மாதிரி அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில போஸ்டெல்லாம் நான் பார்க்குறேன் ட்விட்டரில், மெட்டிகுலஸ் அது இதுன்ற மாதிரி ஏதோ வார்த்தைகள்லாம் போட்டுட்ருக்குறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டுகள் ஒதுக்குனதுலேருந்து, அவருடைய சொந்த கட்சியில் வேட்பாளர் தேர்வுலேருந்து, குறிப்பாக சென்னையில் சில ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணியிருக்காங்க. ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவி அவர்களை வந்து பொற்கொடி அவர்களை வேட்பாளராக கொண்டு வர்றதில் ஆரம்பித்து பல்வேறு கணக்குகளில் இபிஎஸ் அவர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காருன்னு சொல்லி நடுநிலையாளர்களே நிறைய பேர், அதாவது திமுக ஆதரவாக பேசிகிட்டு இருந்த நடுநிலையாளர்கள் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. போன தேர்தலில் அதிமுகவுடைய எண்ணிக்கை திமுகவுக்கு, அதாவது என்ன சொல்கிறது, இந்த சென்னையை தாண்டினதுக்கு அப்புறம் தான் 1ன்னு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கும்மிடிப்பூண்டிலிருந்தே அந்த 1ங்கிறது ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னங்க பிளான், என்னங்க ஸ்ட்ராட்டஜி? நீங்கள் அவர் மந்தமாகவும் இல்லை, வேகமாகவும் இல்லை. சரியா, அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டார்கெட் வச்சு இப்படி தான் நம்ம அணுகணும் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறார். பிரச்சனைகள் என்ன அப்படின்றத எடுத்துக்கிறார். ஒரு தலைவர் ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட்டில், ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனாலிசிஸ் ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனாலிசிஸ். இந்த ஸ்வாட் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன எடுக்கிறாருன்னா, அவருடைய ஸ்ட்ரென்த் என்னென்னா, அவருடைய வீக்னஸ் என்னென்ன, அவருக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் என்ன, அவருடைய இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத அவர் எடுத்து பார்க்குறாரு. ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் என்னென்ன இருக்க முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக்னு சொல்லுவாங்க, எம்ஜிஆர் இந்த மாதிரியான ஒரு அந்த அந்த லீக்ல வரக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது. ஓப்பனாக இருக்கிற ஃபேக்டர் தானே. அடுத்தது அவருக்கு இருக்கக்கூடிய அடுத்த பிகெஸ்ட் வீக்னஸ் என்னன்னா, அவருக்கு வந்து இந்த தூக்கி பிடிப்பதற்கு முட்டு கொடுப்பதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டாளம் கிடையாது. பட்டாளம்னு ஒரு ஜால்ரா கோஷ்டி, அதாவது கூட்டணி கட்சிகள்ன்ற பேரில் அது கிடையாது. கூட்டணி கட்சியும் கிடையாது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கிடையாது, மீடியாவும் கிடையாது. மூணாவது என்னென்னா, அவருக்கு இப்போ பெண் நிறுவனம் மாதிரி ஒரு 4-5 ஏஜென்சி உட்காந்துக்கிட்டு அந்த அந்த வேலையும் கிடையாது. ஸோ இதெல்லாம் அவருடைய வீக்னஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து அவர் கீழே விழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கட்சியிலேயே நிறையவே இருந்தாங்க. சரியா, நம்ம கூட வந்துட்டு நம்ம கூட ஒன்றா தானே நின்றுல, அம்மா அப்படி வராங்கன்னாக்கா எல்லாரும் வணக்கம் வைக்கும்போது இவரு தான் நம்ம கூட நின்று வணக்கம் வச்சாரு, இவருக்கு நம்ம வணக்கம் வைக்கணுமா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் யாருக்குமே வரும். சரியா, அப்படி இருக்கக்கூடியவங்களுடைய பிரச்சனை.
அதை ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப டஃப். இன்ஃபேக்ட் இதெல்லாம் கடந்து திமுக, சரியா? இது கூட பாஜகன்ற ஒரு கட்சி, தேசிய கட்சி ஆட்சியில் இருக்குது. எப்போவுமே நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். தேசிய கட்சியுடைய ரோல் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல அவங்க ரோல் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. அது நான் சொல்கிறது வந்து நேரு டைம்லேருந்து இந்திரா காந்தி, நேரு, ராஜீவ் காந்தி, நரசிம்மராவ் இந்த பீரியட்லேருந்தே நான் சொல்கிறேன். that their role has always been there, சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு மல்டி கார்னர்டாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் இப்போ இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னும் பொழுது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை மட்டும் எடுக்கிறார். ரிசோர்ஸஸ், லிமிட்டெட் ரிசோர்ஸஸ் தான் அவர்கிட்ட இருக்குது. இந்த லிமிட்டெட் ரிசோர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் எப்படி கொண்டு போகிறாரு, மேக்ஸிமைஸ் பண்ணுறாரு அப்படின்றது தான். ஸோ எதிர்பக்கத்தில் வந்து அவன் மானாவரியாக அவனால் பணம் செலவு எல்லாமே மேக்ஸிமம் அவங்ககிட்ட. ஒரு மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா 30 கோடி 40 கோடிக்கு மாநாடு. ஒரு சேர்லையும் ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கான். அந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா மிக்சர் பேக்கெட்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க, சரியா? அந்த மாதிரி இப்படி அவங்களால செலவு பண்ண முடியும். நம்மளால் அதை பண்ண முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாம் எங்கே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ஆராய்ந்து இதில் நம்மளுடைய ஃபோக்கஸ் அவங்க மாஸ் ஆடியன்ஸை நோக்கி போகிறாங்கன்னா நம்ம டார்கெட் ஆடியன்ஸை நோக்கி போகணும். எக்ஸாக்ட்லி. அப்படின்றது தான் வந்து ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. மாஸ் ஆடியன்ஸ்க்கும் டார்கெட் ஆடியன்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுதான் அவர் நோக்கி போகிறாரு. அடுத்த வேட்பாளர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது வந்திருக்க இந்த லிஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 23 ஃபஸ்ட்டு லிஸ்ட் வந்தது, அப்புறம் 127 அடுத்த லிஸ்ட் வந்து. இந்த 2 லிஸ்ட்லையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% மேலே புதுமுகங்களை ஊற்றியிருக்காரு. ஓகே. 17 பெண்கள், அதில் 11 பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றத அவர் கொண்டு வந்திருக்காரு. இவங்க எல்லாருமே இவருடைய லாயலிஸ்ட்டாக வருவாங்க. அடுத்து வரக்கூடிய இதில் இவருடைய லாயலிஸ்ட்டாக வருவதற்கான முன்னாடி ஃபேஸ் பண்ண 2017லேருந்து 24 வரைக்கும் இருந்த அந்த கடினமான தலைவலியான காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நியூட்ரலைஸ் ஆகிட்டே வரணும். ஒரு ஸ்டெப்பாக தான் பார்க்குறாரு. நீங்கள் ஓபிஎஸ்ஸை வெளியேற்றதாக இருக்கட்டும், சசிகலா ஓரங்கட்டியதாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ஸ்டெப்பாக எடுத்து தென் கட்சியை கட்டமைத்து கொண்டு வரணும். புரியுது. அடுத்து அலையன்ஸ் டாக்ஸில் இங்கே எல்லாருமே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவர் ஏதோ அதாவது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு பக்கம் என்னென்னா அவர் அடிமை அப்படின்ற, இன்னொரு பக்கம் என்னன்னா அமித்ஷாவே ஏமாத்திட்டாரு. அதிமுக என்பது அமித்ஷா திமுகன்னு ஒரு பக்கம் திமுக காரங்க சொல்றாங்க. இப்ப பாஜகவிலே ஒரு சில நண்பர்கள் மன வருத்தமோ அல்லது ஒரு சில பேர் ட்விட்டர்ல எல்லாம் பாக்குறோம்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அமித்ஷா சரண்டர் ஆயிட்டார் எடப்பாடி கிட்ட. ரெண்டுமே இல்லை, சரியா? ஏன்னா அமித்ஷா யதார்த்தத்தை புரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க என்னதான் களமாடினாலும், நீங்க என்னதான் நீங்க பேசு பொருளா இருந்தாலும் கிரவுண்ட்ல நீ என்ன, இன்னைக்கு 27 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க பாஜகவுக்கு. ஆமா, கசப்பான உண்மையை நான் சொல்றேன். இது ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கலாம், ஏத்துக்காதவங்க ஏத்துக்காம போகலாம். உண்மைதான், சரியா? 27 தொகுதிகளில் இந்த தொகுதியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர்? ஓகே, சரி, கொடுத்த 27 தொகுதிகள் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னே வச்சுப்போம். 27 தொகுதிக்கு தள்ளி வைங்க. அப்படியே இத்தனை தொகுதிகளில் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோன்ட்டு நீங்கள் காமிங்க. பட் அந்த 27 விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை மட்டும் தான் சொல்ல முடியும். வினோத், எஸ்ஜி சூர்யா, சரியா? இந்த மாதிரி விரல் அஸ்வத்தாமன் சொல்லலாம். இந்த மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களே சில வேலைகளை செஞ்சுருக்காங்க. அவங்க தொகுதின்னு சூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. மற்றவர்கள் யார் செஞ்சுருக்காங்க? இந்த தொகுதியில் நான் இந்த வேலையை செய்திருக்கேன். சிட்டிங் எம்எல்ஏஸை விட்டுருங்க, பாஜகவுடைய சிட்டிங் எம்எல்ஏஸ் அவங்க கண்டிப்பாக அவங்க தொகுதிக்கு செஞ்சுருப்பாங்க. இதை தவிர்த்து யார் பெருசாக செஞ்சுருக்காங்க? அப்போ நீங்கள் இழுத்து அளந்தாலும் 10 பேர் தான் வருது, சரியா? இந்த 10 பேர் தாண்டி இன்னொரு 10 பேரை நீங்கள் கொண்டு வரதே உனக்கு ஒரு டாஸ்க்கு இல்லையே. அந்த 27 பேரையும் சூஸ் பண்ணது, டிக் பண்ணது, 27 தொகுதியும் டிக் பண்ணது எல்லாமே அமித்ஷா அவர்கள் தான். ஆமாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறது. அமித்ஷா சொன்னதை எடப்பாடியார் கேட்டு விடுவார். அதாவது அமித்ஷாவை பார்க்குறதுக்கு எடப்பாடியார் டெல்லிக்கு போகும்போது இந்த 2 டீமுமே, இது திமுக டீமாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒரு டீம், பிஜேபிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டீமாக இருக்கட்டும், ஏன்னா அமித்ஷா மிரட்ட போகிறாரு அப்படின்னு இங்கே சொன்னாங்க. அப்புறம் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இவர் ஏமாற்றிட்டாரு அப்படின்னு ஏதாவது ஒரு பக்கம் நிற்கணும்ல. அமித்ஷாவை ஏமாற்ற முடியும். அதான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு பக்கம் இல்லை. ஒன்று எடப்பாடியாரை அவங்க மிரட்டுறாங்கன்னு சொல்லு, இல்லை எடப்பாடியார் ஏமாத்துறாருன்னு சொல்லு, ஏதாவது ஒன்று சொல்லு. ரெண்டும் எப்படி உண்மையாகும்? கண்டிப்பாக இட்ஸ் நாட் பாசிபிள். அண்ட் அமித்ஷா இஸ் நாட் சம்படி ஏதோ இந்த எலெக்ஷன் மட்டும் ஃபேஸ் பண்ணுற நபர் கிடையாது. அவர் பல எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய நபர், விஷயம் தெரிஞ்சவர். அப்படின்னும் பொழுது அதுவும் நீங்கள் தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும்
நீ என்னதான் இங்கே செல்வ பிறந்தகையாரு இல்லை நாயனார் நாகேந்திரனார் இல்லை அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த நபர்களாக இருக்கட்டும், இங்கேயும் அதுக்கு முன்னாடி இருந்த நபர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இறுதி முடிவு என்பது எங்கே எடுக்கப்படும்னா டெல்லியில தான். அது பார்லிமெண்ட்ரி போர்டு தான் எடுக்கும் முடிவை. செல்வ பிறந்தகை இங்கே என்ன முடிவு பண்ணாலும் கர்கேவும் ராகுல் காந்தியும் தான் முடிவு எடுப்பாங்க. இப்போ ராஜ்யசபா கேண்டிடேட் போட்டிருக்காங்க, ஒரு நபரை சூஸ் பண்ணாங்க ஆமா. காங்கிரஸ்ல. யாருக்காவது தெரியுமா அந்த நபர் யாருன்னு? இதுக்கு அது முன்னாடி வரைக்குமே யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. ஒரு ராகுல் காந்திக்கு நெருக்கமான நபர். நீங்க ஸ்டாலினை திட்டிட்டு இருந்த நபர். ஆமா. அவருடைய ட்விட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை வண்டவண்டியா திட்டிருக்காரு. ஆமா. சரியா? அப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க, தேசிய கட்சிகள் இப்படி தான் செயல்படும். இப்போ செல்வ பெருந்தகை விரும்பியிருந்தா யாரை பரிந்துரை பண்ணியிருப்பாரு? ஒன்று அவருடைய ஆதரவாளரை பரிந்துரை பண்ணியிருப்பாரு, இல்லை பீட்டர் அல்ஃபான்ஸை பரிந்துரை பண்ணியிருப்பாரு இல்லையா? அப்போ செல்வ பெருந்தகை சொன்னது அங்கே எடுபட்டுதா? எடுபடாது. அங்கே அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே யார் போட்டி போடணுன்றத, அது வானதி போட்டி போடணுமா, தமிழிசை போட்டி போடணுமா, அண்ணாமலை போட்டி போடணுமா, நயினார் போட்டி போடணுமா, இல்லை வேற யாரெல்லாம் போட்டி போடணுன்றதை முடிவு பண்ணுறது யாருன்னா டெல்லி தான் முடிவு பண்ணும். ஸோ உங்க லாயல்ட்டி யாருக்குன்னு நீங்க அந்த தொண்டர்கள்கிட்டயே கேட்டு அந்த பதில் அதோட அப்போ விட்டுறீங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய பிரச்சனையை எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொண்டு போகக்கூடாது. நீங்கள் உங்களோட பிரச்சனையை டெல்லிகிட்ட கொண்டு போங்க. அவங்க முடிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு நிறைய பர்மிட்டேஷன் காம்பினேஷன் அவங்களுக்கு பார்க்குறாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க யார் யார் எப்படி எப்படி என்னென்ன பின்னணியில் இவங்கெல்லாம் செயல்பட்டுருக்காங்க எல்லாத்தையுமே அவங்க பார்த்து ஒரு அனலைஸ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாரையும் விட அதிக இன்ஃபர்மேஷனும் அதிக ஒருத்தரை பத்தின டீட்டெயிலும் அவங்க கிட்ட தான் போய் சேர்ந்து இருக்கு. அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு இல்லாத அக்கறையா? புரியுது. இல்லை நாட் வரிய போட்டுட்டு அப்போது இதை வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த லிஸ்ட்டு இது இவ்வளோ தொகுதிகள் எவ்வளோ தொகுதிகள் ஒதுக்க போகிறோம் அப்படின்னு பேச்சு வருது இல்லையா? நான் சொல்கிறேன், இன்சைட் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கூடுதல் தொகுதிகள் தான் பாஜக கொடுப்பதற்கு தயாராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. கிட்டத்தட்ட 30 தொகுதிகள் வரைக்கும் அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது தினகரனுக்கு முடிவு செய்யப்பட்ட தொகுதிகள் பார்த்தீங்கன்னா 8 தொகுதிகள் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. அமித்ஷா செட் என்னுடைய தகவல்கள் படி அமித்ஷா செட் என்னோடதுல 3 குறைச்சிக்கோங்க, தினகரனுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அதனால தான் நீங்கள் அடுத்த நாள் காலையில் எடப்பாடி பழனிசாமியோடைய பேட்டி பார்க்கலாம், என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு. ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்க. இப்போ கேள்வி கேளுங்க. ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. அப்படி ஏன் சொல்கிறாரு? ஏன்னா அவர் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்குள்ளே இருக்கு. ஜெல் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, எவ்ரிதிங் ஹஸ் பீன் சீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் தொகுதிகள் என்னென்ன அப்படின்றதும் இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு சின்ன இடைமறிப்புக்கு மன்னிச்சுக்கோங்க. இப்போ டிடிவி தினகரன் அவர்களுக்கு அந்த 11 தொகுதிகள் 10+ல கொடுக்கணும் அப்படின்றது அமித்ஷா அவர்கள் பண்ண ஒரு ப்ராமிஸ். அதுவும் கொஞ்சம் முன்கூட்டியே பண்ணியிருந்த ஒரு ப்ராமிஸ். 2021 கொடுத்த ப்ராமிஸுங்க. நான் சொல்லல, பன்னீர்செல்வம் சொல்கிறாரு. என்னையும் எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சு அமித்ஷா கேட்டார். 18 தொகுதிகள் ஆரம்பித்தார். 16 கொடுங்க, 12 கொடுங்க. சரி, தொகுதியே வேணாம், அவரை நான் போட்டியே பண்ண வேணாம்னு நான் சொல்கிறேன், தேர்தலே புறக்கணிக்க சொல்கிறேன், நான் வாரியமாவது கொடுங்க, ஒரு 11 வாரியம் கொடுங்க அப்படின்ட்டு. எதுவுமே முடியாதுன்னு உத்தரவாதம் கொடுத்தோடனே அமித்ஷா எழுந்துட்டாரு அப்படின்ட்டு. இவ்வளோதான் அமித்ஷா. சரியா? அவரை பொறுத்த வரைக்கும் யார் சட்டையும் பிடிச்சி நீ ஒத்துக்கலையா சரி போ, உன் பிரச்சனை அப்படின்ட்டு அவர் போயிடுவார். இதுதான் அமித்ஷா. சரியா? அப்படி இருக்கும் பொழுது ஆனால் அந்த 11 கேட்டார் இல்லையா, கடைசியாக 11 சீட்டுக்கு கேட்டார் இல்லையா, அதுக்காக தான் அடுத்த நாள் டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு போன அடுத்த நாள் டிடிவி போறாரு. தினகரன் போகிறது என்னன்னா, அமித்ஷா கூப்பிட்டு நான் உனக்கு 2021 வாக்குறுதி கொடுத்தேன், நீங்கள் வந்து அன்கண்டிஷனலாக நான் சொன்னதுக்கு கட்டுப்பட்டீங்க. இன்ஃபேக்ட் 2024 அன்கண்டிஷனல் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அதனால நான் என்னோடதுலேருந்து நான் 3 கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே. நான் என்னோட குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு நான் 3 கொடுக்குறேன், ஸோ நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த 11 தொகுதிகள் அப்படின்றத முடிவாகுது. சரியா? அப்போது பிஜேபி அமித்ஷா கொடுத்த வாக்குறுதிப்படி பிஜேபி அகாமடேட் பண்ணுறாங்க. யாரை? டிடிவி தினகரனை அகாமடேட் பண்ணுறாங்க. இதான் நடந்திருக்கு. ஓகே. அதனால தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்க இந்த தருணம், இன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் அவருடைய வேட்பாளர்களை அறிவிக்கும் ஓப்பனாக சொல்லிட்டாரு. அவர் இந்த ப்ரெஸ் மீட்லேயே ஓப்பனாக சொல்லிட்டாரு. என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த தொகுதிகளை பெற்றுக் கொடுத்தது வந்து யாருன்னா அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க. அதுதான் சொல்கிறேன். டிடிவி தினகரனுக்கே அமித்ஷா தொகுதிகளை பெற்றுக் கொடுக்கும் பொழுது தமிழக பாஜகவுக்கு பெற்றுக் கொடுக்க மாட்டாரா? அவர் கண்டிப்பாக அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருந்திருக்கும்ல. அப்போ அவர் ஏதோ ஒரு டிசைட் பண்ணுறார் சில விஷயங்களுக்காக. கேசவ விநாயகம் என்பவர் இங்கிருந்து புரியுது தள்ளி வைக்கப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது இங்கே இருக்கக்கூடிய சில பேர் தள்ளி வைக்கப்பட்டதாக இருக்கட்டும், எல்லாமே கால்குலேஷனில் பண்ணுறது தான். சரியா? டெல்லிக்கு விருப்பம் இல்லை. அண்ட் டெல்லியின் உளவுத்துறை என்பது நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிற இன்ஃபர்மேஷனோட அதிகமான இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிற ஒரு உளவு கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2021 கிஷன் ரெட்டி
அவர் வந்து அவரை நான் மீட் பண்ணுறேன். அவரை மீட் பண்ணும்போதே அவர் என்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, 83 தொகுதிகளில் பிரச்சனை இருக்குது, சிக்கல் இருக்குது சவுத்தில். ஸோ இந்த 83 தொகுதிகள் சிக்கலை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இது வந்து கண்டிப்பாக தினகரனால நமக்கு வந்து அடி வாங்க போகுது அப்படின்னு, இல்லை வேறு சில ரீசன்ஸ்க்காகவும் அடி வாங்க போகுது அப்படின்னு அவர் சொல்கிறார். எதில் ரிப்போர்ட்டை வச்சு அவர் சொல்கிறாருன்னா, அவருக்கு டெல்லியிலேருந்து இது வந்துருச்சு, அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. சரியா? எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, தே ஹாவ் ஆல் தி டீட்டெயில்ஸ். நீங்கள் கொடுக்கறத விட அதிகமாக. அப்போ யாரும் ஒரு ரேண்டம் நபர் வந்து அவரை ஏமாற்றிட்டு போக முடியாது. தனி மனித அபிப்பிராயத்துக்காக ப்ரெஷர் போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான புரிதல்ன்ற மாதிரி நீங்கள் தனி மனித அபிப்பிராயத்துக்காகவோ தனி மனித பிடிப்பு விருப்பு வெறுப்புகளுக்காகவும் நீங்கள் போடலாம். சரியா? ஆனால் அதை அவங்க ஏற்றுக்கணும்ல. அந்த தனி மனித அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல. சரி, அவங்க ஒரு பிளான் வச்சுருப்பாங்கல்ல, இதுதான் என்னுடைய பிளான்னு. நீங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு அமித்ஷா வந்து பேட்டி கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? அதை தான் கேட்கணும்னு நினச்சேன். எங்களுடைய படாபாய் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் படாபாய் அப்படின்னு சொல்றாரு. படாபாய்னா என்ன அர்த்தம்? எங்க பெரிய அண்ணன் அதிமுக தான் சொல்றாரு. அப்போ இது வரைக்கும் நீங்க அடிமைன்னு கொண்டு வந்த அந்த ஒரு இதுவாயிடுச்சா, பொடி பொடி ஆயிடுச்சா? அப்போ நீ வந்து எப்படி எதிர்முகாமல பாருங்க, அவங்க எப்படி அந்த நட்பை பாராட்டுறாங்கன்னா, ராகுல் காந்தி வந்து டிவைடரை ஏறி குச்சி அந்த பக்கம் போய் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி வந்து கொடுத்தாரு. அதெல்லாம் பழைய கதைங்க. சரியா? இப்போ டிவைடரே ஏறி குச்சி போய் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தவர் ஒரு ட்வீட் கூட போட மாட்டேங்கிறாரு. அதான். சரியா? ஆனா இந்த பக்கம் பாருங்க, எங்களோட படபாயின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் வைக்கிறாரு. கண்டிஷனா நம்ம ஊர்ல கொங்கு ஸ்லாங்ல சொல்லணும்னா, உறுதியா ஜெயிப்போம், கண்டிப்பா மெஜாரிட்டி கிடைக்கும். நான் ஏதோ இது வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக சொல்லல, நான் இந்த வார்த்தையை அந்த பொறுப்பெடுத்து சொல்றாரு. உறுதியா நடக்கும், எங்களுடைய கூட்டணி தான் ஜெயிக்கும். ஆமா, அதுவும் எப்படி சொல்றாருன்னா, முதல்ல சொல்லிடுறாரு, மாதிரி உங்களுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நவிகா குமார் தான் கேட்குறாங்க, டைம்ஸ் நவ். அவர் சொல்கிறார், நாங்கள் வந்து மெஜாரிட்டி கிடைப்போம், கிடச்சிரும் எங்களுக்கு, வில் கெட் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஒரு 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 செகண்ட் நிறுத்துறாரு. நிறுத்திட்டு ஆடியன்ஸோட ரியாக்ஷனை பார்க்குறாரு. எல்லாரும் பேசுகிறதான்னு. அப்போ திருப்பி சொல்கிறார், எல்லாரும் பேசுகிற மாதிரி ஏதோ ஒரு பயான் கிடையாது. பயான்னா சும்மா பேசிட்டு போகிறது கிடையாது. இது வந்து உறுதியாக நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. அறுதி பெரும்பான்மையுடன் நாம் ஆட்சியை பிடிக்கிறோம் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறார். அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கிறார்கள் என்றால் தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பது தான் அது. சரியா? அடுத்து இன்னொன்று சொல்கிறார். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தவறாக விமர்சிக்கலை. மாறாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் எங்களுக்கு எப்படி கூட்டணியில் பலம் சேர்க்க முடியும்? தனியாக இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். அப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதுதானே உண்மை. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க, உள்ள வராருன்னா வரும்போதே ஒரு பெரிய ஒரு ஓட் பர்சன்டேஜை விட்டுட்டு தான் அவர் வரா மாதிரி இருக்கும். நீ வரும்பொழுது நீ ஒரு ஓட் பர்சன்டேஜ் விட்டுறன்றதோடலாம் அந்த ஓட் பர்சன்டேஜ் திமுக கொடுத்துட்டு வர மாதிரி நீ வர. அப்போ நீ வரும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி சீட்ஸ் தான் கொடுக்க முடியும். அது எவ்வளோ கொடுக்க முடியும்? அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது, இவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கு பதிலாக நீ தனியாக நிற்கிறது தான் நல்லது. சரியா? அப்போது நான் வந்து தலைவர்களுடைய கூற்றுக்களை தான் எடுத்துப்பேன். இந்த 2வது கட்ட நபர்கள் பேசக்கூடியது, இந்த பக்கம் ஒருத்தர் பேசுறது, அந்த பக்கம் ஒருத்தர் பேசுறது நான் எடுத்துக்க மாட்டேன். தலைவர்கள் பேசுகிறது தான் எடுப்பேன். இப்போ தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க? ஒரு பக்கம் விஜய் பேசுகிறாரு, அவர் தலைவர், அந்த கட்சியுடைய தலைவர். அவர் சொல்கிறாரு, எங்களை யாரும் அணுகவில்லை. ஆமாம். அப்போ எங்களை யாரும் அணுகவில்லைன்றது தான் உண்மை. அவ்வளோதான். தலைவரே சொல்லிட்டாரு அதை, எங்களை யாரும் கூட்டணிக்காக அணுகவில்லைன்ட்டு. அது உண்மை. அடுத்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச்செயலாளர், அவர் சொல்கிறாரு, நாங்கள் யார்கிட்டையும் பேசலை, நீங்களாக தான் அதை கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் பேசலை அப்படின்றாரு. அதுவும் உண்மை. சரியா? இந்த பக்கம் அமித்ஷா சொல்கிறாரு, நாங்கள் எப்படிங்க அவரோட போய் சேர முடியும், அது எப்படிங்க, அவர் எப்படி வேல்யூ ஆட் பண்ணுவார் எங்களுக்கு அப்படின்ட்டு. அப்போ இந்த 3மே ஒரே நேர்கோட்டில் சொல்லக்கூடிய தகவல்கள். இது 3 தான் உண்மை. இதுக்கு கீழே இருக்கவங்க சொல்லக்கூடியதெல்லாம் அவங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக பேசக்கூடியது தான். அது ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், இந்த பக்கம் ராஜேந்திர பாலாஜியாக இருக்கட்டும், இல்லை அந்த பக்கம் பாஜகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தமிழிசை சவுந்தரராஜா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களாக இருக்கலாம். கட்சி அந்த மாதிரி நிலைப்பாட்டை எடுக்கல. மேலே விஜயா இருக்கட்டும், தலைவர் தாவேகா, எங்களை யாரும் அணுகவில்லை. அதிமுக நாங்கள் யாரையும் அணுகவில்லை. பாஜக நாங்கள் விஜயிடம் பேசவில்லை. அமித்ஷா, இந்த 3 தான் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும்.
மற்றதெல்லாம் ஏசியங்கள், எதிர்பார்ப்புகள், கருத்துக்கள், விருப்பு, வெறுப்பு இது சார்ந்தது தானே தவிர்த்து, இவையெல்லாம் அதிகாரப்பூர்வமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மெஜாரிட்டி பத்தி நீங்க ஒண்ணு சொன்னீங்க இல்லையா? கண்டிப்பா மெஜாரிட்டி வரும்னு சொல்லி அமித்ஷா சொன்னாருன்னு சொல்லி. அவரு இந்த மாரி ஒரு ஒரு வார்த்தை சொல்றாரு அப்படின்னா, அதுல அவருடைய கிரெடிபிலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயமும் இருக்குது. ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க, பொதுவா தேர்தல் முடிவுகள் சார்ந்து ஒரு விஷயத்த கான்ஃபிடென்ட்டா சொல்றாருன்னா, மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது நடக்குதுன்னா மட்டும் தான் அவர் சொல்லுவாரு, இல்ல சொல்ல மாட்டாருன்ட்டு. பீகார் ஒரு உதாரணம் சொல்லலாம். பீகார்ல வந்து எக்ஸிட் போல்ஸ் அல்லது வந்து கருத்து கணிப்புகள் எல்லாமே 130, 140 இத தாண்டி குடுக்குறதுக்கு எல்லாருமே தயங்குனாங்க என்டிஏக்கு. ஆனா, அமித்ஷா அவர்கள் மட்டும் ஒரு இன்டர்வியூல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருப்பாரு. 160 பிளஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பார்த்தா வந்தது அதுக்கும் மேல. ஸோ நான் அந்த கவுண்டிங் பார்த்துட்டே இருக்கேன் அன்னைக்கு லைவ்ல. அந்த 12, 12:30 மணி வரும்போதெல்லாம் என்னடா கடைசியில அமித்ஷா சொன்ன நம்பர் வந்துருச்சே அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இப்ப தமிழ்நாடு எலெக்ஷன் பத்தியும் அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸை வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, அதுவும் 2 முறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. சரி, எல்லா தலைவருமே நாங்க வெற்றி பெறுவோம்னு தான் சொல்லுவாங்க. சீமானும் நான் வெற்றி பெறுவேன் தான் சொல்லுவாரு. விஜய் நான் வெற்றி பெறுவேன் தான் சொல்லுவாரு. எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லுவாரு. ஸ்டாலினும் அதான் சொல்லுவாரு. சரியா? இன்ஃபேக்ட் ஸ்டாலின் 200 தொகுதிகளுக்கு 200 மேல தான் சொல்றாரு. சொல்லிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி 210 தொகுதிகள் அப்படின்னு சொல்றாரு. இவங்க எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் உறுதியாக சொல்கிறேன். பேச்சுக்கு சொல்லல, உண்மையாவே சொல்றாரு. உண்மையாவே நான் சொல்றேன் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல அவர் ஸ்ட்ரெஸ் பண்றாரு. அது ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுது. அப்போ ஏன்னா அவருக்கு நாளைக்கு தெரியுது. நடக்காம போச்சுன்னா அவருக்கு தான் அது ஒரு அவமானம். அவர் கிரெடிபிலிட்டி இல்ல. நீங்க சொன்னீங்க நடக்கல. ம். சாதாரணமா சொல்லிட்டு போனீங்கன்னா, சரி சொன்னீங்க அப்படின்னு போயிடுவாங்க. இல்ல நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு வரும்பொழுது, நீங்க சொன்னீங்களே நடந்துச்சா அப்படின்னு வரும்போது, அப்போ அவங்களுடைய கிரெடிபிலிட்டிய அவங்க வந்து பணயம் வைக்க மாட்டார்கள். ஸோ கூட்டணி தலைமைகள்லாம் ரொம்பவே ஹெல்த்தியா தான் இருக்காங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க இது மூலமாக அப்சல்யூட்லி. உங்களுடைய கூட்டணி. இன்ன வரைக்கும் எதுவுமே இல்லையே. நீங்க தலைவர்கள் யாரும் பேசலையே. புரியுது, புரியுது. தலைவர்கள் யாரும் பேசலையே. இங்க ஒன்றும் அங்க ஒரு ஒன்றும் சில பிரச்சனைகள். தனிநபர்களுடைய ஐடி விங் பேசிட்டு இருக்கு. இன்னொன்னு இங்கொன்றும் அங்கொன்றும் வந்து பிரச்சனைகள் வரதான் செய்யும். இப்ப இங்க இருந்து திருச்சூழியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதிமுகல இருந்து கூட தான் போராட்டம் பண்றாங்க. கந்தர்வ கோட்டை. கந்தரவக்கோட்டையை பொறுத்தவரைக்கும் அவங்களும் அது வந்து எங்களுடைய இடம் அப்படின்ட்டு அது மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லப்படுறது. இந்த மாதிரியான சலசலப்புகள் அது வந்து எல்லா கட்சியிலையும் இருக்கும். ஓகே. இப்ப திமுக இன்னும் லிஸ்டே ரிலீஸ் பண்ணலையே. என்னங்க பிரச்சனை அவருக்கு? சரியா? நேத்திக்கு பார்த்தீங்கன்னா, சிஎம் கான்வாய் கருணாநிதி சமாதியை நோக்கி போகிறது அப்படின்னாங்க. ம். லிஸ்ட் எடுத்து வந்து ரிலீஸ் பண்ணுவாருன்னா, கருணாநிதி சமாதி பக்கத்திலே புதைச்சிட்டாரு போல இருக்கே லிஸ்ட்டை. நேத்து நவமி ஆச்சு. அதுதான் சொல்றேன். நேத்திக்கு ராமநவமி வேற. ம். நவமி அவங்க பண்ண மாட்டாங்க. தசமி இன்னைக்கு வந்து ஈவினிங் மேல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. நான் பகுத்தறிவு சொல்லுது இல்லையா? இதெல்லாம் இப்படிதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. காங்கிரஸ் எங்க பஞ்சாயத்து முடிஞ்சு? அது இன்னும் நாளைக்கு தான் முடியும் போல காங்கிரஸ் இருக்கு. மட்டும் இல்லைங்க. சிபிஎம் பஞ்சாயத்து இன்னும் போயிட்டு இருக்கு. இல்ல இப்ப அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போதான் பார்த்த நியூஸ். 5 தொகுதி எது எதுன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களாம் ஒரு வழியா. தேமுதிகவும் 10 தொகுதி அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். காங்கிரஸ் ஆனா மட்டும் தான் இன்னும் அந்த அறிவிப்பு 5 வரலையே. அறிவிப்பு இன்னும் வரல. அறிவிப்பு முதலமைச்சர் வரணும். முறைப்படி அறிவிப்பார். தொகுதிகள் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே நம்ம வந்து ஏத்துக்க முடியும். சரியா? அதுக்குள்ள ஜோதிமணி எல்லா மொத்த ஃபர்னிச்சரையும் போட்டு உடைச்சிட்டாங்க. ஓ, இந்த மாதிரி. சரியா? அந்த மாதிரி என்ன சொல்றாங்க? ம். இந்த வித்து மாதிரி தின்னுட்டாங்க என் ஆமா, கட்சிய. என் கட்சி காலி கபலீகரம் பண்ணிட்டாங்கன்றாங்க. அப்ப இந்த 28 தொகுதிகள் காந்தி கணக்கு தான். ஃப்ரீ நீ ஹிட். கட்சி தலைவரே வச்சு சொல்லுவோம். காந்தி கணக்கு தான் அது. சரியா? அப்ப இந்த 28 தொகுதி இன்ஃபேக்ட் கடலூர்ல காங்கிரஸ் போட்டியிட போகுதுன்னு நினைக்கிறேன். பண்ருட்டில விசிகா போட்டியிடுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி. ஸோ இதுல கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பாஜகவோ தலைமை அன்புமணி ராமதாஸ் அவர்களோ, பாமகவோ அல்லது இவங்க பேர் என்ன? அமமுகவோ அல்லது வேறு கட்சிகளோ, இவங்க யாருமே எங்களை நம்ப வைத்து கழுத்தெடுத்து விட்டார்னு சொல்லவே இல்லை. சிரித்து கொண்டே அழுகின்றோம்னு சொல்லல. சிரித்து கொண்டே அழுகின்றோம், நம்ப வைத்து கழுத்தெடுத்து விட்டார்கள், கூட்டணி தளர்ந்து விட்டது. இதெல்லாம் சொல்றது யாரு அப்படின்னா திமுக கூட்டணி தலைவர்கள். ஐயுஎம்எல் நேத்திக்கு வந்து சொல்றாரு, கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்களை பேசி தேமுதிகவுக்கு 6 தான் தருவேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க. 2 வாங்கிக்க சொல்லிட்டாங்க. ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லி இருக்கிறார் அப்படின்றத ஒரு ஓப்பனா கட்சியுடைய சொல்றாங்க. தலைவர் ஓப்பனா வந்து அதே அறிவாலயத்தின் வாயிலே என்று சொல்றாங்க. வேற எங்கேயோ வெளியில சொல்லல. அண்ணா அறிவாலயத்து வாசல்ல அவங்க அந்த வச்சிருப்பாங்களே பிரஸ் மீட் பண்றாங்க. ஆமா. அந்த இடத்துல நின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு பதில் கூட சொல்லலையே அதுக்கு. மிச்சத்துக்கெல்லாம் வருந்து கட்டிட்டு வரீங்கல்ல. அதாவது அன்புமணி ஒன்று சொல்லிட்டாருனாக்கா இவர் நம்ம வேல்முருகன் பண்ருட்டி வேல்முருகன் சொன்னதுக்கு பதில் சொன்னீங்கல்ல. ஐயுஎம்எல் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்களேன். வேல்முருகன் என்ன சொன்னாரு? துரைமுருகனை அவமானப்படுத்தி கண்ணீரோடு வீட்டுக்கு போனாரு. கண்ணீரோட அவர் வீட்டுக்கு போனாரு. துரைமுருகனுக்கு ஏற்பட்ட அசிங்கத்தை பாருங்க. அது துரைமுருகனா வந்து வர வச்சுக்கிட்டது தான். He deserves it.
சரியா? நீ அந்த அசிங்கத்த வர வச்சுக்கிட்ட. நீ வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்க? என் ஆட்சியில உட்காந்து நீ 5,000 கோடி மணல்ல சம்பாதிச்சு வந்தனடா. போதும் போ. அவ்வளோதான். இப்படிதான் அவங்க பார்ப்பாங்க. ம். சரியா? அப்போ துரைமுருகன நீங்க பார்த்தீங்கன்னா, வீட்ல 3 மணி நேரம், 4 மணி நேரம் உட்கார வச்சு அவமானப்படுத்தியது யார பார்க்கறதுக்கு? ஸ்டாலினை பார்ப்பதற்கு என்றால் கூட பரவாயில்ல. அதிகாரி. ஸ்டாலினுடைய அதிகாரிகளை பார்ப்பதற்கா? தனிச் செயலர், ஓ! பர்சனல் செக்ரட்டரி. ஆ. அததான் வேல்முருகன் சொல்றாரு. கூர்ந்து கவனிங்க. ஆ, ஆ. வேல்முருகன் என்ன சொல்றாரு? ஸ்டாலினுடைய பர்சனல் செக்ரட்டரி, ஐ திங்க் தினேஷ்ன்னு நெனைக்கிறேன். அந்த பர்சனல் செக்ரட்டரியை சந்திப்பதற்கு 3 மணி நேரம் காத்துக் கொண்டிருந்தார்ன்ட்டு. பா! எவ்வளவு கேவலம். ஆ. ஒரு காலத்துல இந்த கோல்மால்புரத்துக்குள்ள துரைமுருகன் போறாருன்னா, நேரா மேல போய் தலைவரேன்னு கருணாநிதிய பார்க்க நிப்பாரு. முடியும். ஆமா. கருணாநிதி கையிலேயே பனியன் போட்டு உட்கார்ந்திருந்தா கூட, "வாயா துரை" அப்படின்னு பேசுவாருன்றத துரைமுருகனே பதிவு பல பண்ணியிருக்காரு. தடவ. நான் பதிவு பண்ணல. ஆமா. அவரே பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அப்படி இருக்கும் பொழுதுன்றத விட, அப்படி இருந்த துரைமுருகனுக்கு நீங்க நிலைமைய பாருங்க. யாரோ ஒரு தினேஷ்ன்ற ஒருத்தர பார்த்து அதுக்காக நீ பார்க்க முடியும் கண்ணு கலங்கிட்டு இருக்க போறாங்க. வேண்டியதுதான். இதான் உன் சுயமரியாதை. ம். இந்த வயசுல அது தேவையா? அதான் கேள்வி. நீங்க ஓகே. துரைமுருகனோட பையன் இருக்கான் பாருங்க, உதவாக்கற ஒருத்தன். கதிர் ஆனந்தா? கதிரானந்த். அந்த ராஸ்கல் போய் நிக்கிறான்னா அது பரவாயில்ல. ஏன்னா அவன் உருப்படியா எதுவும் பண்ணது கிடையாது. அண்ட் இன்னும் அவங்களுக்கு நிறைய அபிலாஷைகள் இருக்கலாம். ம். அதனால அவன் போய் நிக்கிறான்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். துரைமுருகன் போய் நிக்கிறமா எப்படி? அவர் பார்க்காத உயரமே இல்ல, எல்லாம் பார்த்தாச்சு. எவ்வளவு அவமானங்கள் இது. இந்த இந்த அவமானத்தை பிடித்துக்கொண்டு நீங்க போய் நேர்காணலை சந்திக்கணும், எதிர்கொள்ளணுமா? அப்போ நீங்க எடுத்து பாருங்களேன். எல்லாமே வந்து இந்த மாதிரி அவமானங்கள், மனக்குறைகள், மனக்கசப்புகள் இப்படி நிரம்பி இருக்கின்ற ஒரு கூட்டணி. எப்பவுமே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதான் கேட்கணும்னு நினைச்சேன். சாரி. உங்களுடைய அனுபவத்துல இந்த டிஎம்கே அலைன்ஸ்ல இந்த மாதிரியான ஒரு ஒரு நெருக்கம், தேர்தல் வருது, இன்னும் 10 நாள் 15 நாள் இருக்குதுன்னும் போது கூட தொடர்ச்சியா சண்டை போட்டுட்டே அல்லது வந்து புலம்பிட்டே இருக்கிறத எப்ப பாத்தீங்க கடைசியா? 2001, 2011. லேண்ட்ஸ்லைடு தான் ரெண்டுமே. 2001ல பார்த்தீங்கன்னாக்கா, முஸ்லீம் வரேன் டென்ஷன் ஆகி போயிட்டார் வீட்டுக்கு. ம், ம். எனக்கு வேணாம் நான் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் வரல இங்கே அப்படின்ட்டு. அந்த சமயத்துலேயும் இந்த பிரச்சனை இருந்தது. 2011லையும் இதே. ஐயோ, அது கொடூரம். ம். கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுத்துடுச்சு. அது ராமதாஸ் பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டு திருமணம், வீட்டில் ஏதோ ஒரு திருமண நிகழ்ச்சி, அதுக்காக பத்திரிகை வைக்க போனவரை கதவை சாத்தி உள்ள உட்கார வச்சு 2 மணி நேரம் பேசி ஏதோ கன்வின்ஸ் பண்ணி, அதுவும் 28 தொகுதியில் தான் அவர் கேட்டிருந்தாரு. அவரை 32 தொகுதி கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. கருணாநிதி. சரியா? அந்த சமயத்துல எதுக்கு இது சொல்றேன்னா, இது வந்து இவங்க எப்பவுமே நடக்கக்கூடியது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரியகுமார். நான் எல்லாரையும் எல்லா சமயத்திலையும் நீ திருப்திப்படுத்த கண்டிப்பா, முடியாது. கண்டிப்பா. சரியா? அப்படி இருக்கும் பொழுது நான் எல்லாரையும் எடுத்து உள்ள வச்சுப்பேன். வரவனெல்லாம் உள்ள ஏத்துப்பேன்னா கண்டிப்பா திருப்தி இருக்க தான் செய்யும். அதாவது இது தனக்கு வேணும்ன்றதை விட அந்த பக்கம் வேற பக்கம் யாரும் போயிடக்கூடாதுன்ற பதட்டத்திலேயே பண்ணது இது. பண்ணது. அந்த மாதிரி நீங்க பண்ணும் பொழுது, உங்க கூட இருக்கிறவங்க லாயலிஸ்ட் இருக்காங்களே, அவங்க அது பதட்டமாகும். அவங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு இரிட்டேஷன் வரும். பதட்டம்ன்றதை விட இரிட்டேஷன். நீ பதட்டத்துல செய்யக்கூடியது, உனக்கு இருக்கக்கூடிய பலத்தை நீ நம்பாம, எதிர்த்து முகாமில் இருக்கக்கூடிய பலத்தை நான் பலவீனப்படுத்துறேன் பேர் வழின்னு நீ போய் செய்யக்கூடிய விஷயம் இருக்கு பாருங்க. அது கடைசியில் உனக்கு கேடா வந்து முடியும். எந்த இடத்துல கேடா முடியும்னா, உனக்கு இவ்வளோ நாள் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்களே, நீ ஒன்றும் பெரிய அப்படியே, நான் இதை பல வீடியோக்களில் சொல்லிட்டு இருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், நீ ஒன்றும் பெரிய அப்படியே சிறப்பான ஆட்சி கொடுத்து இப்போ திருப்பி நிற்கலை. நீ கொடுத்தது ஒரு பிலோ ஆவரேஜ் ஆட்சி. சரியா? இதில் எல்லா தரப்புலையும் குறைகள் இருக்குது அப்படின்ற நிலையில் நீ இவங்களை தக்க வைக்கிறதுக்கு நீ போராடி இருக்கணும். நீ இவங்களை தக்க வைக்கிறதோட சேர்த்து எதிர்த்தரப்புலேருந்து நான் ஆட்களை கொண்டு வரேன்ற போது தான் இப்போ பிரச்சனை வருது. உதாரணத்துக்கு கமலஹாசன் எடுத்துக்கோங்க. நீ கமலஹாசனுக்கு ஒரு ஆட்சி பசி கொடுத்துருக்கலாம். கமலஹாசன் நீ கொடுத்த அறிக்கையில் கமலஹாசனோட ரசிகர்கள் வெறுத்து போயிருக்கிறார். ஓட்டெல்லாம் அவர் பிரச்சாரமே பண்ணாலும் ஓட்டு போட மாட்டாங்க. அவர் பிரச்சாரம் பண்ணாலும் போட மாட்டாங்க. இதான் உண்மை. சரியா? நீ ஏமாத்திட்டீங்கன்றதை பகிரங்கமாக வெளிப்படுத்துறாங்க. சரியா? அதே மாதிரி திருமாவளவன் வெளியில் வந்து எந்த அளவுக்கு நான் திருப்தியாக இருக்கேன்னு நான் சொன்னாலும் கூட, அவர் சொன்னாலும் கூட அதை நம்புவதற்கு அவருடைய தொண்டர்கள் தயாராக இல்லை. காங்கிரஸ் அதை விடுங்க, ஜோதிமணியே போட்டு உடைச்சிட்டாங்க. சரியா? இப்படி எல்லா இடத்துலையும் கம்யூனிஸ்ட் சிரித்து கொண்டே அழிக்கணும். நேற்றுக்கு நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க. மதிமுக கூட்டம் நடந்ததுல 12 மாவட்ட செயலாளர்கள் ஆப்சென்ட் தெரியுமா? வரல. ஓஹோ, ஓகே. சரியான கடுப்புல இருக்காங்க. ஏன் தனி சின்னம் கொடுக்கலன்ட்டா? இந்த 4 தொகுதின்னு சொல்லிட்டு இல்லை 3 தொகுதி உதயசூரியன்னா என்ன இது? அசிங்கம் இல்லை இது.
அது தேமுதிகவுடைய டார்கெட் ஓட்டர்ஸும் இவங்க டார்கெட் ஓட்டர்ஸும் ஒண்ணு. அப்ப இவங்கள இவ்ளோ டம்மி பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க 10 முரசொலில நிப்பாங்க. இவங்க 4 அதுல 3 உதயசூரியன்ல நிக்கணுமா? எவ்வளவு கேவலம் இது. ம். அப்ப இவங்க இதெல்லாம் ஓட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? உனக்கு போடுவானா? அதான் ஓப்பனா தளர்ந்துட்டோம்னு அவங்களே சொல்லிட்டாங்களேங்க. சரி, இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் முத்தாய்ப்பாக இறுதியாக நினைக்கிறேன். சென்னை. உங்களுக்கு தெரியும் அதிமுக அப்படின்னு நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். சென்னையில் வந்து டஃப்பாக இருக்கும், அல்லது சேலஞ்சிங்காக இருக்கும்ட்டு. பட் இந்த முறை சென்னையிலேயே அதிமுகவுடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறதும் பர்ஃபார்மன்ஸுங்கிறதும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அதில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த என்ட்ரி அல்லது வந்து அவர்களை அதிமுக பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயம், அவங்க களம் இருக்கக்கூடிய அந்த விஷயம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். கட்சி மாறுபாடுகள் கடந்து கூட அவங்க நிற்கிற தொகுதியில் அவங்களை ஜெயிக்க வச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் ஓட்டு விழுந்து அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. என்ன இதுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இன்ஃபேக்ட் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு தலைவருடைய எந்த அளவுக்கு அவர் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேப்டன் விஜயகாந்த் மறைந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கான ஆதரவு பெருகியது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அவருடைய அருமை பெருமையெல்லாம் அப்பதான் நிறைய பேர் பேசப்பட்டாங்க அப்படின்றது. அதே மாதிரி தான் ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் வட சென்னையில் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்கிறார் அப்படின்றது வந்து அவருடைய மரணத்திற்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. அப்படி இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கான ஒரு ஆறுதலாக கண்டிப்பாக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அதில் எப்படி இருக்கும்னாக்கா திருவிக நகரில் வந்து இவங்க மேயர் பிரியா நிற்க போகிறாங்க, களமிறங்க போகிறாங்க அப்படின்னாக்க நீங்கள் சென்னைக்கு செய்த அயோக்கியத்தனத்திற்கெல்லாம் தக்க பதிலடியாக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த வேட்பாளராக அவர் நிறுத்தப்படும் பொழுது அவருக்கு ஆதரவு கொடுப்பது தான் இருக்கும் அப்படின்றது தான் அவங்க ஓகே அப்படிதான் அவங்க எடுத்துப்பாங்க. இன்னொன்று குறிப்பாக வட சென்னை திமுக தங்களுடைய கோட்டையாக கருதக்கூடிய பகுதிகளில் ஒன்று 2 ஃபேக்டர். ஒரு பக்கம் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொண்டு வந்ததும் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துது. இன்னொரு பக்கம் விஜய் பெரம்பூரில் போட்டி போடுறார் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு சுற்றி இருக்கிற தொகுதிகள் எல்லாமே அதனுடைய எஃபெக்ட்னு சொல்லுவோம். நம்ம ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் என்னன்னா விஜய் அங்கே போட்டி போடுறது மட்டும் இல்லாமல் இப்போ நீ உதாரணத்துக்கு சுந்தர்சியை வந்து போட்டி போட வைக்கிறாங்க. அடுத்தது அதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். மதுரையில் பிடிஆரை எதிர்த்து சுந்தர்சியை ஒரு பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர் இவர் சுந்தர்சி அவரை வந்து போட்டி போட வைக்கிறாங்க அப்படின்பொழுது இது என்னன்னா மதுரையில் அந்த தொகுதி மட்டும் கிடையாது, இந்த தொகுதி பக்கத்தில் இருக்க தொகுதிக்கும் அதனுடைய இம்பாக்ட் இருக்கும். ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் ரெட்டையில தான் நிற்கிறார் இல்லையா? நிற்கிறார். ஸோ அந்த ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்ன்றது இருக்கும். சரியா? அது மாதிரி தான் இங்கேயும் விஜய் வந்து பெரம்பூரில் போட்டி போடுறாருன்னா அதோட ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் வந்து குளத்தூர் வரைக்கும் இந்த பக்கமும் வில்லிவாக்கம் வரைக்கும் அந்த பக்கமும் வந்து அது இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடியது. அதை மனதில் வைத்து தான் அதிமுக துணிச்சலாக இந்த சென்னையில் அதிகமான இடங்களில் களமிறங்குறாங்க. புரியுது. இப்போ அதிமுக வந்து டஃப்பான தொகுதி கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு 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 செக்டாரால் பேசப்படுது இல்லை? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளை வாங்கிக்கணும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி என்ற தனிநபர் முடிவு செய்வது கிடையாது. அவர் ஒரு கருத்தை வைக்கிறார். கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் அவங்களுக்கு தேவையான தொகுதிகளை அவங்களும் கேட்டு பெறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாமக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்க இந்த முறை பாருங்களேன், திண்டுக்கல் ஸ்டீல் இந்த மாதிரியான தொகுதியெலாம் இல்லை, ஒரு சில தொகுதிகள் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பெரம்பூர் மாதிரியான தொகுதிகள் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இல்லாத, அவங்களுக்கு ப்ராமினன்ஸ் இல்லாத ஒரு தொகுதியாக இருக்கலாம். அதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்கலாம். அரசியல் என்பது பல கால்குலேஷன் உட்படுத்தியது தான். அது பின்னாடி பல கால்குலேஷன் இருக்கலாம். பட் மற்றபடி பெருவாரியாக பாமக பெற்ற தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதிகள் தான் வாங்கியிருக்காங்க. பெண்ணாகரமாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான தொகுதிகளாக இருக்கட்டும், விருதாச்சலம், ரிஷிவந்தியமா அந்த மாதிரியான தொகுதிகள் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதிகளை அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அமமுகவும் அதே தான். அதனால தான் தினகரன் சொல்கிறார் 95% நாங்கள் கேட்ட தொகுதிகள் 99.5% நாங்கள் கேட்ட தொகுதிகள் கிடைத்து விட்டது அப்படின்றத அவர் சொல்கிறாருன்னா ஏன் சொல்கிறாரு? சாட்டிஸ்ஃபைட். காரைக்குடியில் தேர்போகி பாண்டி எடுத்துக்கோங்க. அவர் வந்து பயங்கரமான ஒரு போராளி. தனியாக நின்று 1 லட்சம் ஓட்டு வாங்கினாராமே. ஒருத்தநாடு சேகரா இருக்கட்டும், ஃபைட் பண்ணக்கூடிய நபர் தான். திருவையாறு நம்ம பார் கவுன்சில் வேலு கார்த்திகேயன் இருக்கட்டும், நல்ல இது. ஏன்னா தனியாக இப்போ அமமுக தனியாக நின்ற பொழுது 2021 அதிகமாக எண்ணிக்கையில் வாக்குகள் வாங்கினவரில் அவரும் ஒருத்தர். கிட்டத்தட்ட 40,000 மேலே வாக்குகள் தனியாக நின்று வாங்கினார். அமமுக தனியாக நின்று வாங்கின தொகுதிகளில் திருவையாறு ஒன்று அப்படின்னும் பொழுது அவர் நிற்கிறாரு. சரியா?
இவர் நம்ம செந்தமிழ் சைதை அவர் வந்து ரொம்ப நாளாக வந்து தினகரனுடையே பயணிக்கிறார். அப்படின்னும் பொழுது அவர் வந்து அதுக்கான பலனை இன்றைக்கு பெறுகிறார். பட் நான் பார்க்கக்கூடிய ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் வந்து தேர்போக்கி பாண்டிய சொல்வேன். திருவையாறு கார்த்திகேயனை சொல்வேன். உங்களுக்கு சரியா? தெரிஞ்ச வரைக்கும். பெரியகுளம் இல்ல அமமுகவோட கேண்டிடேட்ட சொல்வேன். இவைகள்லாம் வந்து முக்கியமான கேண்டிடேட்ஸ். நம்ம இதில ஒருத்தனான சேகர் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகல நிக்கிறார். சேகர் வந்து அதிமுகல அதாவது தினகரன் பக்கம் இருந்தபோது நான் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது எப்போ அப்படின்னா, ஆர்கே நகர்ல 2017 ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 22 தொகுதி 22 பூத்து ஆர்கே நகர்ல அவருக்கு கொடுக்கப்பட்டது. நம்ப மாட்டீங்க. சொல்லி வச்ச மாரி வாங்கினாரு. இவ்வளோ ஓட்டு வாங்குவேன்னாரு. அந்த ஓட்டுல ஒரு 10 ஓட்டு கூட இப்பயும் அப்படி போகல. ஸோ அவ்வளோ டீப்பா ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள். நபர்கள். ஸோ இவங்க எல்லாரும் வந்து நல்ல டஃப் ஃபைட் குடுக்கக்கூடியவங்க. அதனால தான் சொன்னேன் காரைக்குடியில சீமானுக்கு அவ்வளோ ஈஸியா இருக்க போறது இல்ல அது அப்படின்னு சொல்றது. ஏன்னா, தேர்போகி பாண்டியா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கக்கூடிய இவரு வேட்பாளர் இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங். ஈவன் டிவிகே உடைய வேட்பாளர் கூட நல்லா ஒர்க் பண்றாருன்னு சொல்றாங்க. ஸ்ட்ராங். ஒரு டாக்டர் ஒருத்தரு. பல் டாக்டர்ன்னு நெனைக்கிறேன். ஆமா. அவரு. பிரபு. இவங்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங். சரியா? அப்ப இவங்கள நீங்க எப்படி இது பண்ணுவீங்க? ஓவர் கம் பண்ணி வருதுன்றது சீமானுக்கு பெரிய டாஸ்க். சீமானுக்கே அந்த டாஸ்க் இருக்குன்றேன். புரியுது, புரியுது. ஏன்னா, அவரு வந்து ஒரு கட்சியுடைய தலைவரா இருக்கிறதுனால, மாநிலம் முழுக்க சுற்றி வர வேண்டியது இருக்கு. ஆமா. அப்படிங்கும்போது அவருடைய ஃபோக்கஸ்டா அங்க மட்டும் தொகுதியில உட்கார்ந்திருக்க முடியாது. உட்கார முடியாது. பட் உட்கார வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவார். ம், ம், ம். அப்படின்றத நம்ம பார்க்குறோம். புரியுது. ஸோ இந்த இந்த எலெக்ஷன் பொறுத்தவரைக்கும் பல சர்ப்ரைசஸ் அடங்கிய ஒரு தேர்தலா இருக்க போது. நெறைய பேர் இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறைத்து மதிப்பிட்டு பேசிக் கொண்டிருந்தவர்கள்லாம் கூட என்னால பார்க்க முடியுது. ஒரு மாரி "என்னப்பா பண்ணியிருக்காருப்பா" அப்படிங்கிற மாரி பேசுறத நம்ம அப்சர்வ் பண்ண முடியுது. நான் தான் திருப்பி சொல்றேனே, நீங்க அவர அடிமைன்னு சொன்னாலும் சரி, அவர் அத பொருட்படுத்த போறதில்ல. நீங்க ஆளுமைன்னு சொன்னாலும் அத அவர் பொருட்படுத்த போறதில்ல. ஏன்னா, அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு விவசாயி எப்படி யோசிப்பான்? பருவம் பார்த்து பயிர் பருவம் செய். பார்த்து பயிர் செய். நீ வந்து நான் இத விதைச்சா இது முளைக்கும். இத அறுவடை செய்யணும். அவ்வளவுதான் அவர் யோசிக்கக்கூடியது. அதை நோக்கி அவர் பயணிக்கிறார். பார்ப்போம். மக்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க, என்ன பதில் வச்சிருக்காங்கன்ட்டு. அண்டு அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் அறிவிச்சு முடிச்சிட்டாங்களா? இன்னும் ஏதாச்சும் பெண்டிங் சர்ப்ரைசஸ் வச்சிருக்காங்களா? அடுத்த 20 நாட்கள்ல வேற என்னென்னலாம் வந்து விழப்போகுது தமிழ்நாடு அரசியல்ல அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் பிரதர். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.